வணக்கம் நேரே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு எப்படி இருக்கும் நடிட்டு பார்க்கலாம். எப்போதுமே சொல்கிறது தான். மகர ராசிக்கு பார்ப்பதை லக்னத்திற்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான ராசி பலன் இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 40-45% தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அதுவும் தசா புத்தி அந்தரங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 90-95% பர்ஃபெக்டாக நடக்குங்க. நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் இல்லாதவர்களுக்கு கடன் கேட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் மற்றவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் விரோதம் பாராட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி ராசியில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி இது யாருக்கு மேஜராக ஒரு 80% நடக்கும். மற்றவங்களாம் நடக்காதுன்னா மற்றவங்களுக்கு 20% தான் நடக்கும். இவங்களுக்கு 80% நடக்கும். யாருக்குன்னா ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கும். கண்டிப்பாக 80% நடக்குங்க. 2ஆம் அதிபதி புதன் 12இல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய செலவுகள் இருப்பதற்கான அதுவும் வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு சில உறுப்பினர் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பிடிவாதம்லாம் விடுங்க. அதுவும் குழந்தைங்க நான் இதான் வேணும் அதுதான் வேணும் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த அந்த குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய பிடிவாதங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2இல் செவ்வாய் இருக்குது. 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, குடும்ப நிகழ்ச்சிகளுக்காகவும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கான நிர்பந்தங்கள் வரும். இது மேஜராக யாருக்கு 80% பர்ஃபெக்டாக நடக்கும், மற்றவங்களுக்கு நடக்கும் 20%. யாருக்குன்னா யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கணும் அவங்க கண்டிப்பாக ஒரு 80% நடக்குங்க. 3ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறனால உங்களுக்கு முயற்சிகள் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 4ஆம் அதிபதி சூரியன் 12இல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் போய் இப்போ தான் வெளியில் வந்திருப்பாங்க. கொஞ்சம் மன உளைச்சலுக்கு அப்புறம் தாயார் வர்றது, ஒரு லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிருக்கும். இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. தாயாருடைய உடல்நலத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வீடு பராமரிப்பு வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான செலவு வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் சர்வீஸ் விட்டு கொஞ்சம் அதுக்கான செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. 5ஆம் அதிபதி புதன் 12இல் மக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு சின்ன பிடிவாதங்களோடு இருக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. 6ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கும். முதலே சொன்னால் வேலை கிடைக்கும். வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்குனாலும் உடன்பாடோட ஒரு சண்டை போட்டுட்டு இருந்த வேலைக்காரர் கூட உங்களோட திரும்பி சார் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். வேலையில் நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் விரோதம் பாராட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் அதிபதி 2இலும் முதல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி குரு. 8ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 12இல் வந்துட்டார். 8-12 கொஞ்சம் விரயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் 11ஆம் அதிபதி 12இல் வரும்போது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள், அதனால் சின்ன விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இது யாருக்கு மேஜராக ரொம்ப கவனமாக இருக்கணும்னா ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. தந்தையுடைய சார்ந்த இன்கம் சோர்ஸ்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் நல்ல லாபம் வந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. ஏன்னா 12 நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். என்றைக்குமே பிரார்த்தனை வீண் போகவே போகாது. காலையில் எழுந்து ஒரு அமைதியாக ஒரு 10-15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வீடியோட எண்டில் த டிப் ஆஃப் த வீக் கர்ணநாதன்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இப்போ பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் எவ்வளோ வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா எந்த ஜாதகமாக இருக்கட்டுங்க, அந்த ஜாதகத்தில் கர்ணநாதனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது லைஃப் டைம் ஃபுல்லாகவே நம்ம கூடவே நம்ம ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி கர்ணநாதன் என்னென்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள்.
அதற்கான வழிபாடு மந்திரங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கான காயத்ரி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், இல்லைன்னா கூகுளில் போனீங்கன்னா கூகுளில் ஒரு 4 லைனில் கிடைக்குங்க. ஸோ அதை பிரார்த்தனை பண்ணும்போது அது கர்ணநாதங்கிறது வந்து நம்மளுக்கு கவசமாக இருந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவோங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் உங்கள் ஜாதக ரீதியாக யார் வரா அப்படிங்கிறத பார்த்துங்க. டெய்லி வந்து அதை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமான ஒரு கையெழுத்தோ முக்கியமான இடத்துக்கு போயிட்டு ஒரு முக்கியமான செயல்களில் ஈடுபடும்போது கர்ணநாதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணும்போது அடுத்து வந்து நம்மளை வந்து ஒரு காக்கும் கவசமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. அது வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளை பாதுகாத்து ஒரு பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பதற்கான இது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் கர்ணநாதன் நம்ம மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ணநாதன் வருதுங்கிறது நீங்கள் ஒரு ஆப்பு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, போய்ட்டு இன்னும் ஆஸ்ட்ரோ சேஜ்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் இறங்கிடும். அதிலே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வரும். அதிலே வந்து என்ன கர்ணநாதன் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸி தானே. அதனால் கர்ணநாதனுடைய உங்கள் கர்ணநாதனுடைய தெய்வம் என்ன, அதுக்கான மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லைன்னா கர்ணநாதன் இப்போ உதாரணம் சொல்லணும்னு போனோன்னா ஒரு ஜேஷ்டாதேவி வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஜேஷ்டாதேவி காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை அடிச்சுன்னா எதுக்கு இருந்தாலும் காயத்ரி மந்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை வந்து ஜேஷ்டாதேவி காயத்ரி, அந்த ஜேஷ்டாதேவி காயத்ரி டெய்லி வந்து அது நம்ம ஒரு 12 முறை சொல்லும்போது நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு வேவு கிடைக்கும், நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கான இப்போ சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா இறைவனை வழிபாடுங்க. ஸோ இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.